SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு SAIS அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு டே 18ஓட டெஸ்ட்டை பார்க்கலாம். முதல் கேள்வி, பெட்ரோலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி விச் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் டேஸ். பெட்ரோலஜி என்பது புவியியலின் ஒரு பிரிவாகும். அது எதை பற்றி ஆய்வுகளை கையாள்கிறது? சாயில்ஸ், ராக்ஸ், ஏர், பெட்ரோலியம். மண், பாறைகள், காற்று, பெட்ரோலியம். Which among the following statements are correct? Rock is an aggregate of one or more minerals. Rock is an important natural resource and is found in solid state. It is only hard in nature and there is no soft rocks. பாறை என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கனிமங்களின் தொகுப்பாகும். பாறை ஒரு முக்கியமான இயற்கை வளம் மற்றும் திட நிலையில் காணப்படுகிறது. இது இயற்கையில் கடினமானது மற்றும் மென்மையான பாறைகள் இல்லை. 1 and 2, 2 and 3, 1 and 3, 1, 2 and 3. Which among the following rock is called primary rock or parent rock? பின்வரும் பாறைகளில் எது முதன்மை பாறை என அழைக்கப்படுகிறது? வண்டல் பாறைகள், வெப்ப உருமாற்ற பாறைகள், டைனமிக் மெட்டமார்பிக் பாறைகள், இக்னீசியஸ் பாறைகள். செடிமெண்டரி ராக்ஸ், தெர்மல் மெட்டமார்பிக் ராக்ஸ், டைனமிக் மெட்டமார்பிக் ராக்ஸ், இக்னீசியஸ் ராக்ஸ். Fourth one, consider the following, choose the correct one. Sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents. Sedimentary rocks consist of only one rock layers of rock. Due to high temperature and pressure, the undisturbed sediments of long period cemented to form sedimentary rocks. 1 and 2 only, 2 and 3 only, 1 and 3 only, 1, 2 and 3 only. பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். வண்டல் பாறைகள் பல்வேறு முகவர்களால் பெறப்பட்ட மற்றும் டெபாசிட் செய்யப்பட்ட வண்டல்களால் உருவாகின்றன. வண்டல் பாறைகள் ஒரு பாறை அடுக்குகளை மட்டுமே கொண்டிருக்கின்றன. அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக நீண்ட கால இடையூறு இல்லாத வண்டல் படிவு பாறைகள் உருவாக்குவதற்கு சிமெண்ட் செய்யப்பட்டுள்ளது. 1 and 2, 2 and 3, 1 and 3, 1, 2 and 3. Fifth one, igneous and sedimentary rocks are changed into metamorphic rocks under the influence of volume and temperature, temperature and pressure, volume and pressure, density and pressure. பற்றவைப்பு மற்றும் வண்டல் பாறைகள் அதன் செல்வாக்கின் கீழ் உருமாற்ற பாறைகளாக மாற்றப்படுகின்றன. தொகுதி மற்றும் வெப்பநிலை, வெப்பநிலை மற்றும் அழுத்தம், தொகுதி மற்றும் அழுத்தம், அடர்த்தி மற்றும் அழுத்தம். வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் ப்ரெஷர், டென்சிட்டி அண்ட் ப்ரெஷர். ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் விச் அமாங் த ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ்? ரைட்டிங் சாக், ஆர்னமெண்ட், பில்டிங் மெட்டீரியல்ஸ், பாத் ஸ்க்ரப். பின்வரும் தயாரிப்புகளில் எது தயாரிப்பதில் பாறைகள் பயனுள்ளதாக இருக்கும்? சுண்ணாம்பு, ஆபரணம், கட்டிடப் பொருட்கள், பாத் ஸ்க்ரப். 2 மற்றும் 3, 2, 3, 4, 1, 2 மற்றும் 3 மேலே உள்ள அனைத்தும். 7வது, which among the following agent helps in the soil formation? Parent material, climate, topography, organisms, time. பின்வரும் முகவர்களில் எது மண் உருவாவதற்கு உதவுகிறது? மூலப்பொருள், காலநிலை, நிலப்பரப்பு, உயிரினங்கள், நேரம். 8th one, World Soil Day is observed on. உலக மண் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? 12th September, 5th December, 22nd March, 5th June. அடுத்தது 9th one, which among the following statements are correct? It consists of about 45% mineral, 5% organic matter, 25% of water and 25% of air. Composition of soil varies from place to place and time to time. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது சுமார் 45% தாது, 5% கரிம பொருட்கள், 25% நீர் மற்றும் 25% காற்று ஆகியவற்றை கொண்டுள்ளது.
மண்ணின் கலவையானது இடத்திற்கு இடம் மற்றும் காலத்திற்கு நேரம் மாறப்படும். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 10. These are the typical soils of tropical regions. These soils are found in the regions which experienced alternate wet and dry condition. As these soils are formed by the process of treaching, it is less fertile in nature. It is suitable for plantation crops like tea and coffee. The statement describes which type of soil: laterite, mountain, red soil, alluvial soil. இவை வெப்பமண்டல பகுதியின் பொதுவான மண். இந்த மண்கள் மாற்று ஈரமான மற்றும் வறண்ட நிலையை அனுபவித்த பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த மண் கசிவு செயல்முறை மூலம் உருவாகிறது. இது இயற்கையில் குறைவான வளமானதாக உள்ளது. தேயிலை, காப்பி போன்ற தோட்டப் பயிர்களுக்கு ஏற்றது. அறிக்கை இது எந்த வகையான மண்ணை விவரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ லேட்ரிக் மண், மலைமண், சிவப்பு மண், வண்டல் மண். அடுத்தது, which among the following statements is not correct? Soil erosion is the removal of top layer of soil by natural forces only. Soil erosion reduces the fertility of soil. Running water and wind are the major agents of soil erosion. Seat erosion, drill erosion and gully erosion are the major types of soil erosion. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அல்ல. மண் அரிப்பு என்பது மண்ணின் மேல் அடுக்கை இயற்கை சக்திகளால் மட்டுமே அகற்றுவதாகும். மண் அரிப்பு மண்ணின் வளத்தை குறைக்கிறது. ஓடும் நீர் மற்றும் காற்று மண் அரிப்புக்கு முக்கிய காரணிகள். தாள் அரிப்பு, ட்ரில் அரிப்பு மற்றும் கல்லி அரிப்பு ஆகியவை மண் அரிப்பின் முக்கிய வகைகள். 12. Which among the following are the soil conservation measures? Afforestation, more grazing, construction of dams, terrace farming. காடு வளர்ப்பு, மேய்ச்சல், அணைகள் கட்டுதல், மாடு விவசாயம். 1 only, 1 and 2 only, 1, 2 and 3, 1, 2, 3, 4. 13. Fossils are found in sedimentary rocks, igneous rocks, metamorphic rocks, plutonic rocks. ஓகே, புதை படிவங்கள் இதில் காணப்படுகின்றன. வண்டல் பாறைகள், பற்ற வைக்கப்பட்ட பாறைகள், உருமாற்ற பாறைகள், புளூட்டோனிக் பாறைகள். Choose the incorrect statement. Igneous rocks are called the primary rocks. Soil is the product of weathering of rocks. Sedimentary rocks are the hardest ones. Deccan Plateau is the region of igneous rocks. தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். பற்ற வைக்கப்பட்ட பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மண் என்பது பாறைகளின் வானிலையின் விளைவாகும். வண்டல் பாறைகள் கடினமானவை. தக்கான பீடபூமி என்பது எரிமலை பாறைகளின் பகுதி. 15. Which among the following statements are correct? Weather is the day-to-day conditions of the atmosphere at any place as regards sunshine, temperature, clouds, cover, wind, fog condition, air pressure, humidity, precipitation and such other elements. Climate is generally defined as average conditions of the weather of a place or a region. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? வானிலை என்பது சூரிய ஒளி, வெப்பநிலை, மேகமூட்டம், காற்று மூடுபனி நிலை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழை பொழிவு மற்றும் பிற கூறுகள் என எந்த இடத்திலும் வளிமண்டலத்தின் இன்றைய நாளாகும். காலநிலை என்பது பொதுவாக ஒரு இடம் அல்லது ஒரு பகுதியின் வானிலையின் சராசரி நிலைமைகள் என வரையறுக்கப்படுகிறது. 1 மற்றும் 2 மற்றும் 2 எதுவுமில்லை. 16. Percentage of carbon dioxide present in atmosphere is. வளிமண்டலத்தில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம் 0.03%, 0.04%, 0.05%, 0.10%. 17. Which among the following factors affect the weather and climate? Altitude, distribution of land and water bodies, air pressure, ocean currents. 1, 2 and 3. பின்வரும் காரணிகளில் எது வானிலை மற்றும் காலநிலையை பாதிக்கிறது? உயரம், நிலம் மற்றும் நீர்நிலைகள், காற்றழுத்தம், பெருங்கடல், நீரோட்டங்கள். 1, 2 and 3, 2, 3, 4, 1, 3 and 4, all the above. 18.
Which among the following statements are correct? Earth is spherical in shape, so the sun rays fall evenly on the Earth's surface. Difference in temperature makes the air and water move in currents. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பூமி உருண்டை வடிவமானது, எனவே சூரியனின் கதிர்கள் பூமியின் மேற்பரப்பில் சமமாக விழுகின்றன. வெப்பநிலை வேறுபாடு காற்று மற்றும் நீரோட்டங்களில் நகர்த்துகிறது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் 2 மட்டும் இரண்டும் எதுவும் இல்லை. 19. Isotherm equal sunshine, isobar equal amount of rainfall, isoheat equal amount of atmospheric pressure, isohel equal temperature. சம வெப்பம் சமமான சூரிய ஒளி, ஐசோபார் சம அளவு மழை, ஐசோஹெட் சமமான வளிமண்டல அழுத்தம், ஐசோஹெல் சம வெப்பநிலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் டி 4 3 2 1, ஆப்ஷன் சி 4 3 1 2, ஆப்ஷன் டி 4 2 1 3. 20. Which among the following statements are correct? Heat energy from solar radiation is received by the Earth through three mechanisms. They are radiation, conduction, and convection. Earth's atmosphere is heated more by insolation than terrestrial radiation. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சூரிய கதிர்வீச்சிலிருந்து வரும் வெப்ப ஆற்றல் பூமிக்கு 3 வழிமுறைகள் மூலம் பெறப்படுகிறது. அவை கதிர்வீச்சு, கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம். புவியின் வளிமண்டலம் நில கதிர்வீச்சை காட்டிலும் இன்சோலேஷன் மூலம் அதிக வெப்பமடைகிறது. 1 மற்றும் 2 மற்றும் இருவரும் எதுவும் இல்லை. 21. In troposphere, due to normal lapse rate, the temperature reduces per 1 kilometer in height is. ட்ரோபோஸ்பியரில் சாதாரண லாப்ஸ் வீதம் காரணமாக 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு எத்தனை வெப்பநிலை குறைகிறது? 5 டிகிரி செல்சியஸ், 5.5 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ். Which among the following statements are not correct? Temperate zone is a region between the Tropic of Cancer, Tropic of Capricorn. அடுத்தது torrid zone lies between the Tropic of Cancer and Arctic Circle in the northern hemisphere and between the Tropic of Capricorn and the Antarctic Circle in the southern hemisphere. மிதவெப்ப மண்டலம் என்பது புற்று மண்டலத்திற்கும் மகர ராசிக்கும் இடைப்பட்ட பகுதி. அடுத்தது டோரிட் மண்டலம் மற்றும் புற்று மண்டலம் மற்றும் வடக்கு அரைக்கோளத்தில் ஆர்க்டிக் வட்டம் மற்றும் தெற்கு அரைக்கோளத்தில் மகர ரேகை மற்றும் அண்டார்டிக் வட்டம் இடையே அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. If a area experiences a low pressure, then the surrounding air will dash the low pressure. ஒரு பகுதி குறைந்த அழுத்தத்தை அனுபவித்தால் சுற்றியுள்ள காற்று டேஷ் குறைந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். Move towards, move away from, both A and B, none. நோக்கி நகரவும் விலகிச் செல்லவும் A and B எதுவும் இல்லை. Which among the following are correct? High pressure is associated with cyclone, low pressure is associated with anticyclone. அதிக அழுத்தம் சூறாவளியுடன் தொடர்புடையது, குறைந்த அழுத்தம் என்பது சூறாவளி எதிர்ப்புடன் தொடர்புடையது. 1 only, 2 only, both எதுவும் இல்லை. Which among the following are correct? Humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form in particular time and place. Level of humidity increases towards the poles from equator. ஈரப்பதம் என்பது வளிமண்டலத்தில் குறிப்பிட்ட நேரம் மற்றும் இடத்தில் வாயு வடிவில் இருக்கும் நீராவியின் அளவை குறிக்கிறது. பூமத்திய ரேகையிலிருந்து துருவங்களை நோக்கி ஈரப்பதம் அளவு அதிகரிக்கிறது. 1 only, 2 only, இரண்டும் எதுவும் இல்லை. 26. Dash is a ratio between actual amount of water vapor present in the air and maximum amount of water vapor it can hold at a given temperature. Dash என்பது காற்றில் இருக்கும் நீராவின் உண்மையான அளவுக்கும் கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் அது வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நீராவிக்கும் இடையிலான விகிதமாகும். குறிப்பிட்ட ஈரப்பதம், முழுமையான ஈரப்பதம், ஒப்பு ஈரப்பதம் இவற்றில் எதுவும் இல்லை. Specific, absolute, relative, none of this. 27. Which among the following statements are correct? Planetary events is trade winds,
seasonal winds, land and sea breeze, local winds, monsoon. கிரக காற்று, வர்த்தக காற்று, பருவக்காற்று, நிலம் மற்றும் கடல் காற்று, உள்ளூர் காற்று, பருவமழை. 1 and 3, 1 only, 2 and 3, 1, 2 and 3. 28. Beaufort scale is a scale for measuring wind speed, air pressure, humidity, amount of rainfall. ஓகே. பிஃபோர்ட் அளவுகோல் என்பது எதை அளவிடுவதற்கான ஒரு அளவுகோல் ஆகும். காற்றின் வேகம், காற்றின் அழுத்தம், ஈரப்பதம், மழை வீழ்ச்சியின் அளவு. Which among the following is the correct pattern while arranging in descending order based on the total quantity of water it hold? Oceans, groundwater, soil moisture, ice caps, glaciers. Oceans, ice caps, glaciers, groundwater, soil moisture. Oceans, ice caps, glaciers, soil moisture, groundwater. மொத்த நீரின் அளவை அடிப்படையாக கொண்டு இறங்குவரிசை எழுதவும். பெருங்கடல்கள், நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதம், பனிக்கட்டிகள் மற்றும் பனிப்பாறைகள். பெருங்கடல்கள், பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள், நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதம். அடுத்து பெருங்கடல்கள், மண்ணின் ஈரப்பதம், பனிக்கட்டிகள் மற்றும் பனிப்பாறைகள், நிலத்தடி நீர். அடுத்து பெருங்கடல்கள், பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள், மண்ணின் ஈரப்பதம், நிலத்தடி நீர். நெக்ஸ்ட் 30. Which among the following are correct? Hydrology is the science which deals with the various aspects of water such as occurrence, distribution, movement and properties on earth. Availability of water on the earth is uniform in all the places. Hydrological cycle is a global sun-driven process. நீரியல் என்பது பூமியில் நீரின் நிகழ்வு, விநியோகம், இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களை கையாளும் அறிவியல் ஆகும். பூமியில் நீர் இருப்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது. நீரியல் சுழற்சி என்பது உலகளாவிய சூரியனால் இயக்கப்படும் செயல்முறையாகும். 1 only, 2 only, அடுத்து 2 and 3, அடுத்து 1 and 3, அடுத்து 1, 2 and 3. 31. Water cycle can be considered as closed system for the earth as the quantity of water involved in the cycle is invariable. Its distribution varies over space and time. So யோசிக்கிறேன். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன். நீர் சுழற்சியை பூமியின் மூடிய அமைப்பாக கருதலாம். ஏனெனில் சுழற்சியில் ஈடுபடும் நீரின் அளவு மாறாது. அதன் விநியோகம் இடம் மற்றும் நேரத்தை பொறுத்து மாறுபடும். 1 only, 2 only, இரண்டும் எதுவுமில்லை. Which among the following is not the main components of hydrological cycle? Precipitation, infiltration, runoff, irrigation. பின்வருவனவற்றில் எது நீரியல் சுழற்சியின் முக்கிய அங்கமல்ல? மழைப்பொழிவு, ஊடுருவல், ஓடுதல், நீர்ப்பாசனம். Atmosphere gets dash percentage of moisture from plants through transpiration. 10%, 20%, 25%, 30%. வளிமண்டலம் தாவரங்களின் dash percentage ஈரப்பதத்தை கடத்துதல் மூலம் பெறுகிறது. 10%, 20%, 25, 30. 34. Rate of evaporation increases with increase in wind speed, increase in temperature, decrease in humidity, increase in area extent of surface water bodies. 35. Which process is responsible for the formation of clouds? Precipitation, evaporation, condensation, sublimation. மேகங்கள் உருவாவதற்கு எந்த செயல்முறை காரணமாகும்? மழைப்பொழிவு, ஆவியாதல், ஒடுக்கம், பதக்கமாதல். Match the following. Dew, frost, fog. It is a water droplet, ice crystals, suspended tiny water droplets or ice crystals in an air layer. இது ஒரு நீர்த்துளி, பனிக்கட்டிகள், ஒரு காற்று அடுக்கில் சிறிய நீர்த்துளிகள் அல்லது பனிக்கட்டி. 1, 2, 3, 1, 3, 2, 3, 2, 1, 2, 1, 3. Precipitation in the form of powdery mass of ice is known. Drizzling, hailstorm, sleet, snowfall. பனியின் ஓகேவா பனியின் தூள் நிறை வடிவில் மழைப்பொழிவு வருவது என்னவென்று அழைக்கப்படுகிறது? தூறல், ஆலங்கட்டி புயல், ஸ்லீட், ஸ்னோஃபால். அதை பனிப்பொழிவுன்னு சொல்கிறாங்க. Which among the following statements are correct? Infiltration allows the soil permanently to store water, making it
available for plants, use and organisms in the soil. Some of the water remains underground and is called underground water. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஊடுருவல் மண்ணை நிரந்தரமாக நீரை சேமிக்க அனுமதிக்கிறது. இது தாவரங்களின் பயன்பாடு மற்றும் மண்ணில் உள்ள உயிரினங்களுக்கு கிடைக்கும். சில நீர் நிலத்தடியில் உள்ளது மற்றும் நிலத்தடி நீர் என்று அழைக்கப்படுகிறது. 1 மற்றும் 2 மற்றும் 2 எதுவுமில்லை. 39. Unit to measure precipitation: millimeter, centimeter, inches, all the above. millimeter, centimeter, அங்குலங்கள், மேலே உள்ள அனைத்தும். 40. The evaporation of water from the leaves of plants is called transpiration, condensation, water vapor, precipitation. தாவரங்களின் இலைகளில் இருந்து நீர் ஆவியாதல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒடுக்கம், நீராவி, மழைப்பொழிவு. Next. 31. Water that is good enough to drink is called groundwater, surface water, potable water, artesian water. குடிக்க போதுமான தண்ணீர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நிலத்தடி நீர், மேற்பரப்பு நீர், குடிநீர், ஆர்டிசியன் நீர். 43. Which among the following is not the pull factor of migration? Poverty, good health care, good education, employment opportunities. பின்வருவனவற்றில் இடம்பெற்றுள்ள இழுப்பு காரணி அல்ல எதுன்னு கேட்குறாங்க. வறுமை, நல்ல சுகாதார பராமரிப்பு, நல்ல கல்வி, வேலை வாய்ப்புகள். The unfavorable factors which attract people towards a location are called pull factors. The favorable factors which makes the people to move out from a location are called push factors. 1 only, 2 only, both, none. 45. Which form of migration is most common in India? Rural to urban migration, urban to urban migration, rural to rural migration, urban to rural migration. கிராமத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு, நகர்ப்புறத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு, கிராமத்திலிருந்து கிராமப்புற இடம்பெயர்வு, நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புற இடம்பெயர்வு. Which country was the largest country of origin of international migrants? Mexico, India, Syria, China. எந்த நாடு சர்வதேச புலம்பெயர்ந்தோரின் மிகப்பெரிய பூர்வீக நாடு? அடுத்தது. Transhumance is an example of what type of migration? Short term, long term, seasonal, none of the above. குறுகிய, நீண்ட கால, பருவகால, மேலே உள்ள அனைத்தும். 48. Which among the following is effect of migration? Changes, ages and sex composition of population leads to the formation of singular society and people will move towards narrow-mindedness. Brain drain is a consequence of migration. 49. Which among the following is not the consequence of urbanization? Housing and slums, overcrowding, transportation and traffic, a greener environment. பின்வருவனவற்றில் எது நகரமயமாக்கலின் விளைவு அல்ல? வீட்டு வசதி மற்றும் சேரிகள், அதிக கூட்டம், பொது போக்குவரத்து மற்றும் அடுத்தது கிரீனர் என்விரான்மெண்ட்டுக்கு பசுமையான சூழல். அடுத்து 50. Urbanization is mainly due to movement of people from rural to cities. Reason: rural to urban migration is not a predominant one. நகரமயமாக்கல் முக்கியமான கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் நகர்வதால் ஏற்படுகிறது. காரணம்: கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு என்பது பிரதானமாக இல்லை. ஏ சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ தவறு மற்றும் ஆர் சரி. ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நன்றி. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் சந்திப்போம்.